கை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கொடுங்க. நடு சாலையில் நடந்த விபத்து பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்திருக்கக்கூடிய பெருஞ்சேரியில வர 19ஆம் தேதி சுமார் 1 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாதான் நடக்க போகுது. இதை நடத்தி வைக்கிறதுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வராங்க. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துகிட்டு வர நிலையில அந்த ஏற்பாடுகளை கவனிக்கிறதுக்காக ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் நேர்ல போய் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில நிகழ்ச்சி ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்த இருக்கக்கூடிய பாதைகளையும் காவல் ஆணையர் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ 2வது நாளா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆவடி மாநகர காவல் ஆணையர் ஆய்வு மேற்கொண்டிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அங்கிருந்து அலுவலகத்துக்கு போறதுக்காக புறப்பட்டிருக்காங்க. அப்போ போக்குவரத்து நெரிசல் காரணமா ஆவடி மாநகர் காவல் ஆணையருடைய கார் நிலத்துல நின்றுட்டு இருந்திருக்கு. அப்போ பின்னாடி அதிவேகமா வந்த லாரி ஒண்ணு அதோடைய டயர் வெடிச்சதால கட்டுப்பாட்டை இழந்து ஆணையருடைய வாகனத்துக்கு பின்னாடி இருந்த சரக்கு வாகனத்துக்கு மேல மோதி இருக்கு. அடுத்தடுத்த வாகனங்கள் மோதினதுல காவல் ஆணையருடைய வாகனமும் சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. இந்த விபத்துல காவல் ஆணையருடைய கார் அப்பளம் போல நொறுங்கினது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதிர்ஷ்டவசமா ஆணையர் சங்கர் அவர்கள் உயிர் தப்பியிருக்காங்க. ஆனா காவல் ஆணையருடைய பாதுகாவலர் மாரி செல்வம் அவர்கள் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி விபத்துல காயமடைஞ்ச காவலரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.